Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.3 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி 3 செட்டுமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா என்னங்கிறத நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து நீங்கள் சாப்டர் நம்பர் 1 செட் லாங்குவேஜில் வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு செட் பில்டர் ஃபார்மை எப்படி நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதை இப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த சாப்டர் பூரான்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் ஏற்கனவே 9th படித்ததை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஏ வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எப்படி லை ஆகுனா 1க்கும் 4க்கும் நடுவில் லையாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர். அப்படின்னா 2க்கும் நடுவில் லையாக இருக்க நேச்சுரல் நம்பர் என்ன 2 and 3. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 2 and 3 கிடச்சிச்சு. அடுத்து பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் வந்து எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே அவங்க 0லேருந்து 2க்குள்ளே இருக்கிற நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் 0வும் இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா இங்கே கோடு போட்டிருந்தாங்கன்னா 0வையும் இன்க்ளூட் பண்ணலான்னு அர்த்தம். அப்படின்னா 0,1ங்கிறது பி. அடுத்தது சி வந்து கண்டுபிடிக்கணும். சிக்கு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே எனக்கு ஹையஸ்ட் நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3. அப்படின்னா 3க்கு உள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். 3க்குள்ளே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா 1 and 2. இப்போ எனக்கு ஏபிசியோட வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சால்வ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை பண்ணுங்கிறப்ப இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இங்கே எனக்கு யூனியனுங்கிறது எதை டினோட் பண்ணுறாங்கன்னுட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா தெரியும். இது வந்து எனக்கு யூனியன், அதாவது 2 செட்டை கம்பைன் பண்ணணுங்கிறத 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க சாப்டர் நம்பர் 1ல். இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து எதுக்கு இருக்குது? பி யூனியன் சிக்கு தான் ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் இருக்கிறது தான் முதல்ல பண்ணணும். இது ஈக்குவல் டுக்கு முன்னாடி இருக்கிறது. அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இருக்குது. அப்படின்னா எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. அதில் ஃபஸ்ட்டு நான் எதை பண்ணணும்னா பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பியோட வேல்யூ 0,1, சியோட வேல்யூ 1,2. இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணுறேன். யூனியனுங்கிறப்ப 2 செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணால் 0, 1, 2. அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏங்கிற செட்டை எழுதிக்கிறேன் 2,3. அடுத்து கிராஸ் பி யூனியன் சி வந்து என்னென்னா 0,1,2. இப்போ இது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அதனால் ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். நான் 2,0, 2,1, 2,2. அடுத்தது 3,0, 3,1. அடுத்தது 3,2. இதுதான் எனக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ. எல்ஹெச்எஸோட வேல்யூவும் இதுதான். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இல்லை ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பி பண்ணிக்கிறேன். ஏ வந்து 2,3, பி வந்து 0,1. இது ரெண்டையும் நான் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2,0, 2,1, 3,0, 3,1ங்கிற 4 ஆர்டர்டு பேர் வந்து கிடைக்கும். அடுத்தது ஏ கிராஸ் சி. அப்படின்னா ஏ வந்து 2,3, சி வந்து 1,2. ரெண்டையும் கிராஸ் பண்ணுறேன். அப்படின்னா 2,1, 2,2. அடுத்தது 3,1, 3,2. இப்போ இங்கே யூனியன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் கம்பைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையுமே கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 2,0, 2,1. 2,1 2 வாட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அடுத்து 2,2. அடுத்து 3,0, 3,1, 3,2. இதுதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்.
அதனால் ஹென்ஸ் வெரிஃபைடுன்னுட்டு எழுதிக்கிறேன். ஏன்னா வெரிஃபை பண்ண சொன்னாங்க, நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு. அதனால் ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இன்னும் எனக்கு ஒரு சப்டிவிஷன் இருக்குது, அந்த சப்டிவிஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏபிசி வந்து போன சப்டிவிஷனுக்கு பார்த்தா அதே வேல்யூஸ் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி. அப்படின்னா நான் எது ஃபஸ்ட்டு பண்ணணும், பி இன்டர்செக்ஷன் சி தான் பண்ணணும். பி வந்து 0,1, இன்டர்செக்ஷன் சி வந்து 1,2. யூனியன்னா வந்து கம்பைன் பண்ணுறதுங்கிறது தெரியும். இன்டர்செக்ஷன்னா என்னங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும். இன்டர்செக்ஷன் தான் என்னென்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறது. இங்கே எனக்கு எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்படின்னா எனக்கு பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்னென்னா 1. அடுத்தது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு ஏ வந்து 2,3, அதோட 1 வந்து நான் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ண எனக்கு 2,1 அடுத்து 3,1ங்கிற 2 ஆர்டர்டு பேர்ஸ் கிடச்சிருக்கு. இதை நான் எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால 1ன்னு டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2,3, பி வந்து 0,1, ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறான். நான் 2,0, 2,1, 3,0, 3,1. அடுத்தது ஏ கிராஸ் சி. அப்படின்னா எனக்கு 2,3 கிராஸ் 1,2, ரெண்டுமே கிராஸ் பண்ணுறேன். நான் 2,1, 2,2. அடுத்து 3,1, 3,2. இது வந்து எனக்கு ஏ கிராஸ் பியோட வேல்யூ, ஏ கிராஸ் சியோட வேல்யூ. எனக்கு என்ன வேணும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி வேணும். அப்படின்னா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற ஆர்டர்டு பேர்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து எழுத முடியும். ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு 2,1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, 3,1 ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. இது வந்து ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். அதனால் இதை நான் 2 டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலான்னு பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படின்னா எனக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபை. இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு, சம்மும் முடிஞ்சிச்சு. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.